Big Boss Tamil Season 9 team should respond to this kind of person's activities. How can she talk about like this? ஆதிரை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அது நம்மளை போல இல்ல உங்களை போல சாதாரண நபர்கள் இல்ல, சில பெரிய நபர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள் அந்த குரூப்கள்ல சில பேர் மட்டும் இருப்பாங்கல்ல, அந்த குரூப்கள்ல சில விடயங்கள் போய்கொண்டிருக்கு. பொதுவா பிக் பாஸ் தமிழா இருக்கட்டும், எந்த பிக் பாஸா இருக்கட்டும், சனிக்கிழமை நடக்க இருக்கிற நிகழ்வுகள் இதுதான் அப்படின்றது வெள்ளிக்கிழமை நைட்டே வெளியில வந்துடும். அந்த வெளியில வந்த தகவல்கள்ல 95-99% கரெக்டா சொல்லி வச்ச மாதிரியே நடக்கும். அது நிகழ்ச்சி நிரல் அப்படியே நடக்கும். இது காலங்காலமா எல்லா சீசன்லையும் நடக்கிறது, தமிழ்லையும் நடக்கிறது. அப்படித்தான் இன்று EVP பிலிம் சிட்டில விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஆதிரை சவுந்தரராஜன் அவர்களை வச்சு செஞ்சு இருக்காங்க, செய்ய போறாங்க அப்படின்னு தகவல். அது என்ன செஞ்சிருக்காங்க செய்ய போறாங்க அப்படின்னுக்குள்ள நான் இந்த தகவலை ரெக்கார்ட் பண்ணிக்குள்ள நேரம் இந்தியா நேரம் கண்டிப்பா 3 மணி, அதிகாலை 3 மணி. அந்த 3 மணிக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன், காலையில தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் காலையில் அப்லோட் பண்ணிக்குள்ள சில வேலைகளில் அந்த ஷூட் எடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக EVP ஃபிலிம் சிட்டியில் தமிழ் பிக் பாஸ் ஒன்று அதிகாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு எடுக்கப்படும். இல்லை அப்படின்னா 10:30க்கு அப்புறம், அதிகாலை 10:30க்கு அப்புறம் எடுக்கப்படும். இல்லை அப்படின்னா மாலை 1 மணி 2 மணி அப்படி ஆரம்பிப்பார்கள். சரியா? ஸோ இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் டிவியில் பார்க்குற எபிசோட் ரெண்டும் சேர்த்து தான் ஒரு நாள் எடுப்பாங்க. 10-12 மணித்தியாலங்கள் அந்த ஷோ நடத்துகிற ஹோஸ்ட் அங்கே நின்று ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. நடுவில் பல பிரேக் அதுகள் விடப்படும். இப்படி தான் காலங்காலமாக பிக் பாஸ் தமிழும் சரி வேற லாங்குவேஜஸும் சரி எடுக்கப்படுகின்றது வழக்கம். சரி, அப்படி இருக்கக்குள்ள ஆதிரை அவர்களுக்கு ஏன் ஓனிங்? சில பேர் அவங்கள வெளியில் அனுப்புங்கன்றாங்க, அவங்களுக்கு தான் தகுதி இல்லை அப்படின்றாங்க. அவங்களுக்கு இப்போ சில மக்கள் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஆதரவா குரல் வந்து கொண்டிருக்க மாதிரி இருந்தாலும் பெரும் தரப்புல இருந்து அவங்கள பத்திய நெகட்டிவிட்டியை அவங்களே சம்பாதிச்சு கொண்டிருக்காங்க தான் அப்படின்றதான் கடந்த ஒரு 72 மணி நேரத்தில் பார்க்க முடியுது. இப்ப நம்ம பேசுறது பெரிய விடயம் இல்லை, அது சில வேலை நடக்கும், சில வேலை நடக்காது. ஆனா அந்த பெரிய பதவியில இருக்கிறவங்க பெரிய நபர்கள் பேசக்குள்ள அது எப்படி நடத்தப்பட்டுரும். சரி, அப்படி ஆதிரை அவர்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த விடயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பொதுவாக பிக் பாஸுக்குள்ள போவைக்குள்ள ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ரூல்ஸ் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் டீம் கால்னா கால் வரும், அதுக்கப்புறம் 2வது வீடியோ கால் வரும், 3வது நேரில், அப்புறம் 4வது 5வது சில ட்ரைனிங் அதுகள் நடக்கும். இந்த 5 ப்ராசஸ்லையுமே ரூல்ஸை மண்டேல ஏற்றி கொண்டே இருப்பாங்க. அதில் முக்கியமான ரூல்ஸ் பிக் பாஸோட விதிமுறைகள், பிக் பாஸோட வார்த்தைகள், பிக் பாஸுக்கு எதிராக பேசக்கூடாது, பிக் பாஸோட ரூல்ஸுக்கு எதிராக பேசக்கூடாது, அப்படியான விடயங்கள் இருக்கு. ஸோ அப்போ இப்படி இருக்கக்குள்ள இவங்க பிக் பாஸ் டீமை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, பிக் பாஸ் டீம் கான்டெஸ்டன்ட் செலெக்ஷனை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, பிக் பாஸோட டாஸ்க்கு ஓண்டட்டாவே துஷார் வின் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்களா, இல்ல துஷாருக்காக இதை மாத்திட்டாங்களா, துஷாரால் மாத்திட்டாங்களா அப்படின்னு இவங்க பேசின விடயங்களை பல விதமா திரிக்கலாம். அந்த விடயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. 1. 2வது, பிக் பாஸோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி என்பதா. தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்ல, எந்த பிக் பாஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் டைட்டில் வின் பண்ண நபர்கள் பிக் பாஸோட பேச்சை யார்கிட்ட வின் பண்ணாலும் அவங்க எப்படி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பிக் பாஸ்கிட்ட அவங்க பிக் பாஸோட சொல்ல மதிக்காம இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி மதிச்சவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, எந்த லாங்குவேஜ்லையும் எந்த சீசனா இருக்கட்டும். அப்படி மதிக்காதவங்க ஒன்று வெளியில போயிருக்காங்க, அவமானப்பட்டு வெளியில போயிருக்காங்க, இல்ல அவங்களாவே குயிட் பண்ணியிருக்காங்க வெளியில. அந்த டைம் மக்களோட சப்போர்ட் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவங்களால நீடிக்க முடியாம இருந்திருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த மாஸ்க், இவங்க தெரிவு செய்த மாஸ்க் பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் கலட்டக்கூடாது அப்படின்றதான் பிக் பாஸ் சொன்னது. அந்த 3 பேர்ல இவர் பிரவீன் அவர்கள் அந்த ட்ரெஸ் அவர் சொல்ற வரைக்கும் கலட்டக்கூடாது அப்படின்றதான். இவன் அது 100 நாள் வரைக்கும் அப்படின்னாலும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க அந்த மாஸ்கை கலட்டினது. இவன் அப்படி கலட்டைக்குள்ள சபரி அவர்கள் போன சீசன்ல வெளியான போட்டியாளர்கள் வெளியில வரைக்குள்ள இன்டர்வியூ எடுத்து ஒரு ஷோ மாதிரி பண்ணாரு. அப்ப அவர் சொல்வாரு, இப்படி பண்ணாத அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும், கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காரு சபரி அவர்கள். வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் அவர். அண்ட் அவர் அந்த ரூல்ஸ் அவருக்கு அப்பவே தெரியும். அந்த ரியல்ல அந்த வெளியில வந்த முத்துக்குமரன் அவர்கள இருந்து
ஃபர்ஸ்ட் வெளியில போன நபர்கள் வரைக்கும் அவர் வந்து எல்லாரோடையும் பேசியிருக்காரு. அப்ப அந்த வீட்டோட சூழல் அவருக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ்னா யாருன்றது அவர் உள்ளுக்குள்ள வர முதலே அந்த அனுபவித்தவர்களோட அனுபவம் அவருக்கு இருக்கு. அவர் சொல்றாரு அவ்வளவு தூரம். அவருடைய லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னும் தெரிஞ்சிருக்கும் எபிசோட்ல வந்ததை விட. வேணுமெனே பிக் பாஸ் டீம் அதை அழகா போட்டாங்க டிவியில. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இவங்க பிக் பாஸை மதிக்கல, கலட்டி போட்டு காலுக்கு மேலே காலை போட்டிருந்தாங்க. ஒன்று மிகப்பெரிய தப்பு. ரெண்டு வந்து அதுக்கப்புறமும் பிக் பாஸ் வந்து வாண்டடா அப்படி பண்ணாரா, அவங்களுக்காக பண்ணாரா, ஃபேவரிசம் பண்ணாரா அப்படின்ற ரீதியில் அவங்களுடைய பேச்சு. மூணு, பிக் பாஸ் செலெக்ஷன் டீம் திவாகர் அவர்கள் அப்புறம் கலையரசன் அவர்களை ஏன் இவங்க உள்ளுக்குள்ள எடுத்தாங்க, இவங்களே நான் எதுக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கமிட்டியை வந்து தப்பா பேசினது. இது ஆரம்பத்தில் அவங்க பேசின உடனே நிறைய பேருக்கு பல பேர் பெரிய நபர்கள் எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க இவங்களை பத்தி. ஸோ அப்படியான அந்த மூணு விடயங்கள் இவங்க வந்து பண்ணது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. சரி, அப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, திவாகர் அவர்கள் கலையரசன் அவர்கள் அவங்க அப்படி தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு இப்போ இவன் 72 மணி நேரத்தில் பல பேர் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு வீக்கெண்ட் எபிசோட்லாம் இந்த விடயங்கள் பேச தெரிய சான்சஸ் இருக்கும். அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திவாகர் அவர்கள் டாக்டர், அவர் வந்து ஆல்ரெடி சோசியல் மீடியால இப்ப சூர்யா அவர்களை பத்தி பேச முதலே அவருக்கு ஒரு 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து படங்கள் நடிச்சவர். ஸோ அப்போ அந்த மனிதருக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் அவருக்கு வந்த ஓட்டிங்கை இந்த முறை காட்டி கொடுக்குது. முதலாவது இடத்துல அவர் தான் இருக்காரு. இன்னொன்று கலையரசன் அவர்கள், அவர் பல கலைகள் தெரிந்தவர். அப்போ அந்த ஒரு ரீதியிலும் தான் பிக் பாஸ் டீம் வந்து எடுத்தது. சும்மா ஒரு வீடியோவோ மனைவியோட சேர்ந்து போட்ட நபருக்கு இல்லை அப்படின்னு பெரிய நபர்களும் சரி, அவங்கள நேசிக்கிற கலையரசன் திவாகர் அவர்கள் நேசிக்கிறவங்களும் சரி பிக் பாஸ் டீம் சொல்லியிருக்காங்க, இது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, எங்கள் சமூகத்தை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, எங்களுக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்ற ரீதியில இவங்களை நோக்கி கேள்விகள் பாய்ந்திருக்கு. கேட்க வேண்டிய நபர்களிடம் மக்கள் கேட்டிருக்காங்க, அவங்க மனசு வந்து போய் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு 5 நாளுக்குள்ளேயே ஆதிரை அவர்கள் ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பலாமா அப்படின்னு திங்க் பண்ற அளவுக்கு நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லல, பிக் பாஸ் டீமே இவங்களை வெளியில் அனுப்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு கருப்பு புள்ளி. அப்ப இந்த விடயம் வந்து கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல பேசப்படும் அப்படின்றதுதான் அந்த நிகழ்ச்சி நிரல்ல வந்த தகவல். ஒருவேளை இந்த வீக்ல பேச இல்லைன்னா இவங்களை இன்னும் ஆட விட்டு பிக் பாஸ் எதிர்க்க வச்சு கண்டிப்பா மகத்தவர்களை விட சரவணை கண்ணை கட்டி அனுப்பி விட்டாங்கல்ல, அதே மாதிரி படுவார்கள் அப்படின்றதுதான் தகவல். சரி, இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து இப்ப நான் உள்ளுக்குள்ள போயிருக்கக்குள்ள ஆதிரை அவர்களிடத்துல நான் இருந்திருந்தாலும் எனக்கு அந்த கோபம் வந்திருக்கு, கண்டிப்பா வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஓகே, இவர் வந்து அந்த வாயை மூடிட்டு தான் அவருடைய பதவியை செய்யணும் அப்படின்னு. பட் அப்படி இருக்கக்குள்ள அது அவர் கலட்டினோன்னா நமக்கே ஒரு ட்விஸ்டா இருந்தது, ஷாக்கா இருந்தது. அப்ப அந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு அது ஒன்று இது வந்திருக்கு. ஆனா இந்த பிக் பாஸ்ன்றது மைண்ட் கேம். இன்னொன்று வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அந்த இவங்க சைன் பண்ணிட்டு போவாங்கல்ல அக்ரிமெண்ட், அதுல வந்து என்னோட நிறைய பேர் காமிச்சிருக்காங்க போட்டோ எடுத்து. அதுல எல்லா சீசனுமே போட்டிருக்கும் பிக் பாஸுக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கு. அவர் ஒன்ன சொல்வாரு, அதுக்கப்புறம் அவர் மாத்துவாரு, அவர் இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு, அது அவருடைய இஷ்டம். அதை போட்டியாளர்கள் கேள்வி கேட்கவோ அவரை எதிர்த்து பேசவோ உரிமை இல்லைன்னு. ஏன் போட்டியாளர்கள் ஷோ நடத்துற ஹோஸ்டே பிக் பாஸ் கேட்டுதான் பல விடயங்களை பண்ணணும். ஏன்னா இது பிக் பாஸ், அங்க அவர் தான் ஹீரோ. ஸோ அப்ப ஹோஸ்டுக்கு இந்த நிலைமைன்னா சீசன் 2ல பொன்னம்பலம் அவர்களை ஜெயிலுக்குள்ள போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த ஷோ நடத்துற ஹோஸ்ட், பிக் பாஸ் தான் வந்து அவருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குன்னு கடைசியா ஜெயிலுக்கு தான் போனார். சீசன் 7ல தான் கமல்ஹாசன் அவர்கள் தவறான ஒரு முடிவை அவரா வாண்டட்டா எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரோட பேசி பிக் பாஸ் டீம் பேசி பிரதீப் அவர்களை திரும்ப அழைத்தார்கள். அவரும் ஓகே சொன்னாரு. பிரதீப் அண்ணா அவர்கள் தீபாவளி எபிசோடுக்கு வரையில, ஏன்னா பிரதீப் அண்ணாக்கு நடந்தது அநியாயம், சரியா? ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஆதிரை அவர்கள் இவன் 5 நாளுக்குள்ள இவ்வளவு விடயங்களை பண்ணது வந்து அவங்களுடைய பெரிய மிஸ்டேக், சரிங்களா? இந்த மிஸ்டேக்கு எப்ப வேணுமென்றாலும் அவங்க தண்ணி குடிக்கலாம். அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும்னு இருக்குல்ல, அது அவங்க எப்ப வேணுமென்றாலும் தண்ணியே குடிக்க நேரிடும். இன்னொன்னு நான் நினைச்சேன், அந்த நாமினேஷன் டைம்ல இவங்க திவாகர் கலையரசனை ஏன் எடுத்துன்னு கேட்டதை போட மாட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. ஏன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மக்களுக்கான கோபம் இன்னும் கூடியிருக்கு. நீ யாருமா எங்கட உழைப்பு இது திவாகர் அவர்களை கலையரசன் அவர்களை எடுத்து தகுதி இல்லைன்னு சொல்ல, நீ யாரு?
அப்படின்னு கேள்விகள் வந்து கூடியிருக்கு. தப்பு மேல தப்பு பண்ணி கொண்டு போறாங்க. என்ன மாதிரியான முடிவுகள் சந்திக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இது நான் அவங்களோட வன்மத்திலேயோ கோவத்திலேயோ சொல்லல, உண்மையை பேசியிருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.